ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நன்றி. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சன் டிவி நெட்வொர்க். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. இவங்க நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர். அதே சமயத்தில் மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். ஃபினான்ஷியலாக நல்ல ஹை ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க. வேல்யூஷன் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்குது. டெக்னிக்கலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நியூட்ரலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதோடைய புரிதல். அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 775 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதோ அதை நம்ம பார்த்துக்குவோம். ஃபண்டமெண்டலாக இதை அனலைஸ் பண்ணும்போது இவங்க நல்ல ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் நல்லா 29% ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்குது. பிஇ 16ஆகவும் இருக்குது. பிபி 2.9ஆகவும் இருக்குது. இது ரெண்டுமே இது இன்னமும் க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்மளுடைய சப்ஸ்குவெண்ட் அனாலிசிஸில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். 1 இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்டர்ஸோட இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் 51.8ஆகவும் ஃபோர்காஸ்டர்ஸ் அதே சமயத்தில் 1.5 மைனஸாக சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கிரகம் ரேஷியோ இன்னும் 0.7 தான் இருக்குது. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் புரிதல். புக் வேல்யூ இப்போ கரண்ட் புக் வேல்யூ 267.5. போன வருஷம் அதாவது 1 இயர் இவன் நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்னாக 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 14 அனாலிசிஸ்ட் 10 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ 280% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் புக் வேல்யூ 267.5ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 973ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு குவார்ட்டர்லி இயர் ஆன் இயர், அதாவது இந்த மார்ச் 2024 போன மார்ச் 2023 கம்பேர் பண்ணும்போது 10% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு வரும்போது இது ரெவென்யூ 40 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 40 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸ் ஒரு பாயிண்ட் குறைஞ்சி போச்சு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ரொமோட்டர்ஸ் அன்சேஞ்சு 75% அப்படியே ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 0.13% இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸும் அதே மாதிரி 0.1% இறக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ யார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 75% இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 5.44% இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் 0.9% வச்சுருக்கிறாங்க. அதர்ஸ் 16%ஆகவும் எஃப்ஐஎஸ் 8.87ஆகவும் ரீட்டைலர்ஸில் தான் பேலன்ஸ் 9.62ஆகவும் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். இதில் இருக்கக்கூடிய நம்ம ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கால்குலேஷனில் 541ஆகவும் வருது. அப்போ பேஸ் ப்ரைஸ் அங்கே லோ பேஸ் ப்ரைஸுங்கிறது 812. இந்த இப்போ இருக்கக்கூடிய 797ங்கிற கரண்ட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 1.5 ஃபேர் ப்ரைஸை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல எதுவும் கரெக்ஷன் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்ஷன் வந்துட்டு இவங்க திருப்பி மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னாக்க 541 × 2.5 மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது 1300 ரூபாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது முதல்ல இது க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் இபிஎஸோட டிடிஎம் 48.8. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்கறது 51.8. சர்ப்ரைஸ் கழிச்சது போக பாக்கி 51 இருக்குது. இப்போ இதுவே பார்த்தோம்னா எஸ்டிமேஷனை காட்டிலும், அதாவது இபிஎஸோட டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. ஸோ இப்போ இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த பிஇ ஓவர் வேல்யூவாக போயிருந்தால் கூட இது அந்த அளவுக்கு வளருமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ பிஇ 16 இருக்குது. கரண்ட் ப்ரைஸு கரண்ட்டோட இதுக்கு இபிஎஸ்ஸுக்கான இது 16 இருக்குது.
இந்த எஸ்டிமேஷனை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 15 தான் குறையத்தான் செய்தே தவிர்த்து கூடலை. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து இன்னும் 10 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க 1046லேருந்து 1367 வரைக்கும் சர்ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்கங்கிறதுனால 1046லேருந்து 1367 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாகவும், இபிஎஸோட டிடிஎம்மாக இருந்ததுன்னா 1041லேருந்து 1354ஆகவும் இன்னொரு ப்ரைஸு ரேஞ்சாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த குவார்ட்டரில் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய டிடிஎம்மோட இபிஎஸோட டிடிஎம் வந்து 12.2. அந்த வகையில் இது 12.2 வந்து இந்த ஜூன் குவார்ட்டரோட இதில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான வாய்ப்பு 927லேருந்து 1083. 1083ங்கிறது இங்கே 1046 கடக்குது. அப்படி 1083 வந்து 1046 கடந்தது அப்படின்னு சொன்னாக்க 1141 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1141 டச் பண்ணிவிட்டு இது கீழே இறங்கிட்டு இல்லாட்டி கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் 1265 அண்ட் 1367க்கான ஸ்கோப் இருக்குது. இந்த இதை வந்து நம்ம வந்து அப்படியே சார்ட்டில் போட்டோம். 812ங்கிறது நம்மளுடைய லோ ஆர் பேஸ் ப்ரைஸு. அதை கடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் 927லேருந்து 974 அதுதான் இந்த ப்ரைஸு இந்த குவார்ட்டருக்கு உண்டானது. ப்ளூ கலரில் இருக்கிறது இந்த குவார்ட்டருக்கு உண்டானது. இந்த 1083 இந்த குவார்ட்டருக்கு உண்டான மேக்சிமத்தை இது கடக்கும்போது 1136லேருந்து 1143 இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. 1255லேருந்து 1265 இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. 1354லேருந்து 1367ங்கிறது மூணாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. இதுதான் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடியது. இபிஎஸ்ஸையும் இதையும் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ சப்போஸ் இவன் கீழே கரெக்ஷனுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அதிகபட்சமாக 706 அதிகபட்சம் இல்லை, ஒரு அடுத்த ஸ்டேஜ் கீழே இறங்குச்சுன்னா 706க்கான வாய்ப்புகள் இருக்குது. 698லேருந்து 706 ரொம்ப உடச்சி பேசினாங்க அப்படின்னு சொன்னாக்க 584லேருந்து 489 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் வந்து மார்க் பண்ணலை. இருந்தாலும் இப்போ நம்ம மார்க் பண்ணிடுவோம். 706 அதுக்கப்புறம் 698 கீழே இறங்கினா அதுக்கப்புறம் 574 டு 479. நான் அதனால் 574ன்னு மாத்திரமே நான் போடுறேன். 574 இது கீழே இறங்கினால் இது வந்து வரக்கூடிய ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ 700 ரேஞ்சுக்கு கீழே இறங்கினா 700 ரேஞ்சில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷனில் வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ கீழே இறங்கி கரெக்ஷன் எடுக்குதுன்னா 706 டு 698, அதை உடைச்சதுன்னா 577க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை உடைக்காமல் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா 812 பிரேக் பண்ணும்போது 927 டு 974, அதை பிரேக் பண்ணும்போது 1034 டு 1083, அதை உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் 1136 டு 1143, 1255 டு 1265, 1354 டு 1367 இது இந்த வருஷத்துக்கான மேக்ஸிமம் ஸ்கோப்பாக நம்மளுடைய அனாலிசிஸில் இபிஎஸோடைய எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.